குட் மார்னிங் மை டியர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமுக்காக ரிவிஷன் கிளாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் எம்எஸ் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க, அடுத்தது மேக்ஸ் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ அடுத்து உங்களுக்கு கிராமர் எக்ஸாம், அந்த கிராமர் எக்ஸாமுக்கான ரிவிஷன் கிளாஸ் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 3 எக்ஸசைஸ் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில், ப்ரீவியஸ் வீடியோவில் ரிவிஷன் பார்த்துருப்பீங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 எக்ஸசைஸை இந்த கிளாஸில் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண எந்த வீடியோஸையுமே பார்க்கலனா கூட, படிக்கலைனா கூட பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ சென்ட் பண்ணுற இந்த ரிவிஷன் வீடியோஸை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், என்ன கேட்க போகிறாங்க, என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ரிவிஷன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஓகேடாமா. ரிவிஷன் 2, ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் 3 எக்ஸசைஸ் ரிவைஸ் பண்ணியிருப்போம். இப்போ செகண்ட் ரிவிஷன், இதில் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் 5, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ப்ஸ். வேர்ப்ஸ், நவுன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஓகேவா? வாட் இஸ் அ நவுன்? நவுன்னா என்ன அப்படின்னா, நவுன் இஸ் எ நேமிங் வேர்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் அ வேர்ப்? வேர்ப்னா என்ன அப்படின்னா, a verb is a action word. A verb is an action word. அதாவது நம்ம செய்கிற எல்லா ஆக்ஷன்ஸும், நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸும் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்ஷன் வேர்ட், வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மிஸ்ஸு சென்ட் பண்ணியிருக்க வீடியோவை லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. லிசன்னா கவனிக்கிறது, அது ஒரு ஆக்ஷன். மிஸ் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், டீச் பண்ணிகிட்ருக்கேன், அது ஒரு ஆக்ஷன். பக்கத்தில் உங்கள் மம்மி என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, குக் பண்ணிகிட்ருப்பாங்க, அது ஒரு ஆக்ஷன். டேடி என்ன பண்ணிகிட்ருப்பாரு, டிவி வாட்ச் பண்ணிகிட்ருப்பார், அது ஒரு ஆக்ஷன். ஸோ நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ், நம்ம செய்கிற வேலை, நம்ம செய்கிற ஆக்ஷன், இதை தான் என்னன்னு சொல்லுவோம், வேர்ப், ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டான்ஸிங், சிங்கிங், ஜம்பிங், ரைட்டிங், ரீடிங், லிசனிங். ஓகேவா? டீச்சிங், பாத்திங். ஓகேவா? நீங்கள் பாத் பண்ணுறது கூட ஒரு ஆக்ஷன் வேர்டு தான். ஓகேவா? எந்தெந்த வேலை, எந்தெந்த ஒர்க்கு, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன ஆக்ஷன் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே வேர்ப். அது எல்லாமே என்னது, வேர்ப். இப்போ இந்த எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபில்லப் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டென்ஸை படித்து பார்த்து அதில் என்ன வேர்பு வரும் அப்படின்னு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? படிக்கலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சில்ட்ரன் லாஃப். சில்ட்ரன் லாஃப். சில்ட்ரன்னா நீங்கள் தான் சில்ட்ரன், குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நீங்கள் தான் சில்ட்ரன். சில்ட்ரன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, லாஃப் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க, லாஃப். லாஃப் மீன்ஸ் சிரிக்கிறது. ஓகேவா? ஸ்மைல் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட டீத் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுறது. ஓகேவா? குட்டியாக ஒரு சிரிப்பு. லாஃப் அப்படின்னா ஹஹா ஹஹா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் லாஃப். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில்ட்ரன் எப்போவுமே ஏதாவது ஒரு காமெடி கேட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாலோ அழகாக சிரிப்பீங்க, அதுக்கு பேர் தான் லாஃப். சில்ட்ரன் லாஃப். LAUGH. LAUGH. சில்ட்ரன் லாஃப். சில்ட்ரன்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, லாஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ சிரிக்கிறது, லாஃப்ங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட், அதாவது ஒரு வர்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டாக்ஸ் பார்க். டாக்ஸ் என்ன பண்ணும், பார்க் பண்ணும். பார்க்னா குறைக்கிறது. பார்க்னா என்னது, குறைக்கிறது. ஓகேவா? டாக் என்ன பண்ணும், குறைச்சிட்டே இருக்கும். டாக் வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான அனிமல். டாக் காட்ஸ் அவர் ஹவுஸ். நம்ம ஹவுஸை என்ன பண்ணும், டாகு நம்மளோட ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? தீஃப் யாரும் உள்ளே வராமல், யாராவது தெரியாதவங்க அந்த சைடு கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே பார்க் பண்ணும். ஓகேவா? பார்க்னா குறைக்கிறது. அப்போ டாக் அந்த இடத்துல பார்க் பண்ணுது. பார்க் வந்து ஒரு வேலை, ஒரு ஆக்ஷன் தானே. ஸோ அதனால் பார்க் தான் அந்த இடத்துல ஆன்சர். BARK, பார்க். BARK, பார்க். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஓகே? P போட்டா பார்க், B போட்டா பார்க். P போட்டா பார்க், B போட்டா பார்க். நெக்ஸ்ட், மென் ஒர்க்ஸ் இன் த கார்டன். ஒரு மேன் இருந்தால் அவங்கள மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மேன் இருந்தாங்கன்னா அவங்கள மென் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? சிங்குலர்
ப்ளூரல். ஒரே ஒரு மேன் இருந்தால் அவங்கள மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள மென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய மென் என்ன பண்ணாங்களாம், ஒர்க்ஸ் இன் த கார்டன். கார்டனில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒர்க்குங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட், வேலை செய்கிறது ஒரு ஆக்ஷன் தானே. எஸ், அப்போ மென் ஒர்க்ஸ் இன் த கார்டன். நிறைய மென் என்ன பண்ணாங்க, கார்டனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஒர்க் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மதர் குக்ஸ் ஃபுட். மதர் என்ன பண்ணுவாங்க, நமக்காக ஃபுட்டை குக் பண்ணி தருவாங்க. மதர் என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டை குக் பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ மம்மியோட அந்த ஒர்க், அவங்க என்ன ஆக்ஷன் அங்கே செய்கிறாங்க, குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ குக் பண்ணுறது ஒரு ஆக்ஷன், ஒரு வெர்பு. அதனால் மதர் குக்ஸ் ஃபுட். மதர் குக்ஸ் ஃபுட். குக்ஸுக்கு கரெக்டாக ஸ்பெல்லிங் எழுதணும். ஓகேவா? பி போட்டா புக், சி போட்டா குக். ஸோ மதர் குக்ஸ் ஃபுட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வி ட்ரிங்க் வாட்டர். நம்ம வாட்டரை என்ன பண்ணுவோம், ட்ரிங்க் பண்ணுவோம். வாட்டரை என்ன பண்ணுவோம், ட்ரிங்க் பண்ணுவோம். ஓகேவா? ட்ரிங்க்னா குடிக்கிறது. ட்ரிங்க்னா என்னது, குடிக்கிறது. அப்போ ட்ரிங்க் தான் இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்டு. ஓகேவா? நம்ம எப்போவுமே ஸ்கூலில் சொல்லிகிட்டே இருப்போம், வாட்டர் பாட்டிலை எம்டி பண்ணாமல் ஹவுஸ்க்கு போக கூடாது அப்படின்னு மிஸ்ஸு செக் பண்ணி உங்களை லன்ச் டைமில், இன்டர்வல் டைமில், ஈவினிங் டைமில் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வாட்டர் குடிக்கிறது நமக்கு ரொம்ப 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 நல்லது. வாட்டர் நம்ம ட்ரிங்க் பண்ணலை அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எதுவுமே ரிமூவ் ஆகாது. வேஸ்ட் எதுவுமே ரிமூவ் ஆகலைன்னா நம்ம பாடிக்கு என்ன வந்துடும், டிசீஸ் ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். ஓகேவா? அப்போது நம்மளோட பாடி க்ளீனாக இருக்கணும்னா வி ஹாவ் டு ட்ரிங்க் மோர் வாட்டர். நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட்டர் ட்ரிங்க் பண்ணாலே நமக்கு எந்த டிசீஸும் வராது. வாட்டர் நிறைய ட்ரிங்க் பண்ணாலே என்ன வராது, எந்த டிசீஸும் நம்மளை அட்டாக் பண்ணாது. ஓகேவா? ஸோ வி ட்ரிங்க் வாட்டர். நம்ம வாட்டரை என்ன பண்ணுறோம், ட்ரிங்க் பண்ணுறோம். ட்ரிங்க் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பேர்ட்ஸ் ஃப்ளை. பேர்ட்ஸ் என்ன பண்ணோம், ஃப்ளை பண்ணும். பேர்ட்ஸ் என்ன பண்ணோம், ஃப்ளை பண்ணும். கைட்ஸ் ஆல்சோ என்ன பண்ணோம், கைட்ஸும் ஃப்ளை பண்ணணும், பேர்ட்ஸும் ஃப்ளை பண்ணும். ஓகேவா? இந்த பேர்ட்ஸ் என்ன ஒர்க்கை பண்ணுது, ஃப்ளை பண்ணுது. அப்போ ஃப்ளைங்கிறது தான் இங்கே ஆக்ஷன் வேர்டு, வெர்பு. ஸோ எஃப்எல்ஒய் ஃப்ளை, எஃப்எல்ஒய் ஃப்ளை. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு, செவன்த் ஒன், போட் செயில். போட் செயில். போட் என்ன பண்ணும், செயில் பண்ணும். செயில்னா மிதக்கிறது. செயில்னா என்னது, மிதக்கிறது. வாட்டர் டிரான்ஸ்போர்ட். போட்னா என்னது, வாட்டர் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, இல்லை இனிமேல் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரோடில் போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரோட் டிரான்ஸ்போர்ட், ஏரில் போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஏர் டிரான்ஸ்போர்ட். எதெல்லாம் ஏரில் போகும், ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஓகேவா, ஜெட், இது எல்லாமே ஏரில் ஃப்ளை பண்ணும். அதெல்லாம் ஏர் டிரான்ஸ்போர்ட். அதுவே வாட்டரில் போகிறது எல்லாமே வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, யாச், போட், ஷிப், சப்மரைன்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணும், வாட்டரில் செயில் பண்ணும். ஓகேவா? செயில்னா மிதக்கிறது. செயில்னா என்னது, மிதக்கிறது. ஓகேவா? ஸோ போட் என்ன பண்ணுது, செயில் பண்ணுது. போட் என்ன பண்ணுது, செயில், எஸ்ஏஐஎல், செயில், எஸ்ஏஐஎல், செயில். என் போட்டா நெயில், எஸ் போட்டா செயில். ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ போட் செயில். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டார்ஸ் ட்விங்கிள். ஸ்டார்ஸ் என்ன பண்ணுது, ட்விங்கிள் பண்ணுது. நைட் டைமில் ஸ்டார்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ட்விங்கிள் பண்ணும். ட்விங்கிள்னா மினுமினுக்கிறது. ட்விங்கிள்னா என்னது, மினுமினுக்கிறது. ஓகேவா? ஸோ நைட் டைமில் உங்கள் வீட்டு மாடியில் நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கையில் அழகாக ஸ்டார்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ட்விங்கிள் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ண முடியுமாப்பா? நோ. ஏன்னா ஸ்டார்ஸ் வந்து நிறைய இருக்குது. மோர் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. அதனால் ஈஸியாக ஸ்டார்ஸை என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ஸ் ட்விங்கிள். ஸ்டார்ஸ் ட்விங்கிள். ட்விங்கிள்னா மினுக்கிறது, மினுக்கிறது. ஓகேவா? TWINKLE, TWINKLE, ட்விங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், த விண்ட் ப்ளோஸ். த விண்ட் ப்ளோஸ். நம்ம படிச்சிருப்போம் ஜியாகிரஃபிலேயே. வாட் இஸ் அ விண்ட், மூவிங் ஏர் இஸ் கால்டு விண்ட்.
சும்மா இருந்தால் அதுக்கு பேர் ஏர். அந்த ஏரே மூவ் பண்ணுச்சுன்னா, ஓகேவா, மூவ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? விண்டு. மூவிங் ஏர் இஸ் கால்டு விண்டு. ஓகேவா, அதுவே கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சதுன்னா, ரொம்ப ஃபோர்ஸாக ட்ரீஸ் எல்லாமே அப்படி ரூட்டோட பிச்சுக்கிட்டு கீழே விழுந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்டோம். அதுக்கு பேர் என்னது? ஸ்டோம். ஓகேவா, ஸோ ஜென்டில் ஏருக்கு பேர் விண்டு. ஜென்டில் ஏருக்கு பேர் என்னது? விண்டுன்னு சொல்லலாம், ப்ரீஸுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல விண்டு என்ன ஆகுது? ப்ளோ ஆகுது, காற்று வீசுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஸோ ப்ளோ ஆகுறதுனா என்னது? காற்று வீசுது. BLOWS. BLOWS. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். முகேஷ் ப்ளே கிரிக்கெட். முகேஷுங்கிற பாய் என்ன பண்ணுறான்னா கிரிக்கெட் ப்ளே பண்ணுறான். கிரிக்கெட் என்ன பண்ணுறான்? ப்ளே பண்ணுறான். ப்ளேனா விளையாடுறது. ப்ளேனா என்னது? விளையாடுறது. ஓகேவா, ஸோ ப்ளேங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட், அதாவது ஒரு வெர்பு. அதனால் முகேஷ் என்ன பண்ணுறான்? கிரிக்கெட் ப்ளே பண்ணுறான். PLAY ப்ளே. PLAY ப்ளே. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். A bell rings. A bell rings. பெல் என்ன ஆகுது? ரிங் ஆகுது. ஓகேவா, ஸோ நம்ம ஸ்கூல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 1 hour முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க? பெல் வந்துட்டு ரிங் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ரிங்னா பெல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். ஸோ இது எலக்ட்ரிக் பெல். இதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரிக் பெல். ஸ்கூலில் இருக்க பெல்லுக்கு பேர் எலக்ட்ரிக் பெல். ஸ்விட்சை ஆன் பண்ணால் பெல்லோட சவுண்டு நமக்கு நீ ஹியர் பண்ணுவ. ஓகேவா, ஸோ ட்ரிங் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதுதான் பெல் ரிங்ஸ். பெல் ரிங்ஸ். இந்த ரிங்குக்கே நிறைய மீனிங் இருக்குது. ஓகேவா, 2 மீனிங்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பெல் ரிங்னா பெல் அடிச்சிருச்சு, அடிக்குது அப்படின்னு அர்த்தம். வேறஸ் ரிங் அப்படின்னாலே பொதுவாக என்ன மீனிங்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹேண்டில் ரிங் போடுவீங்களா, ஃபிங்கரில், அதுக்கு பேரும் ரிங் தான். மோதிரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேரும் ரிங் தான். இயர் ரிங்குன்னு சொல்லுவாங்க. காதில் போடுற தோடுக்கு பேரும் இயர் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ரிங் எந்த இடத்துல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மீனிங் மாறும். ஓகேவா, ஸோ எ பெல் ரிங், மணி அடிச்சுது, பெல் அடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். அ டீச்சர் டீச்சர்ஸ். டீச்சர் என்ன பண்ணுறாங்க? டீச் பண்ணிகிட்ருக்காங்க. டீச்சர் என்ன பண்ணுறாங்க? லெசனை டீச் பண்ணிகிட்ருக்காங்க. டீச் பண்ணுறதுனா சொல்லிக் கொடுக்குறது. டீச் பண்ணுறதுனா என்னது? சொல்லிக் கொடுக்குறது. ஒன் ஹூ டீச்சர்ஸ் இஸ் கால்டு டீச்சர். யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்கள தான் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மிஸ் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன்? டீச் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் மிஸ்ஸை டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த டீச்சர்ஸ்க்கு கூட நீங்கள் ஸ்பெல்லிங் படிக்கணும்னு அவசியம் இல்லை. டீச்சர்லேயே இருக்குது பாருங்கள், TEACHER. அந்த ஆரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எஸ் போட்டால் போதும். TEACHES. ஆருக்கு பதிலாக எஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். கேண்டில்ஸ் பேர்ன். கேண்டில்ஸ் என்ன ஆகுது? பேர்ன் ஆகுது. கேண்டில்ஸ்னால் மெழுகுவர்த்தி. கேண்டில்ஸ்னால் என்னது? மெழுகுவர்த்தி. எங்கே பார்த்துருப்பீங்க? மோஸ்ட் ஆஃப் சர்ச்சஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை எல்லாரோட ஹவுஸ்லேயும் மம்மி வச்சுருப்பாங்க. எதுக்காக? சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே கேண்டில் என்ன பண்ணிக்குவாங்க? கேண்டிலை ஏற்றி வைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. வேறு எங்கே பார்த்துருப்பீங்க? எல்லாரோட பர்த்டே ஃபங்க்ஷன்லேயும் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எதை ப்ளோ பண்ணிட்டு தான் கேக்கை கட் பண்ணுவீங்க? கேண்டில்ஸ். ஓகேவா, ஸோ அங்கே பார்த்துருப்பீங்க. அப்புறம் சர்ச்சஸில் பார்த்துருப்பீங்க. சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க? கேண்டில்ஸை ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு கேண்டில்ஸ் பேர்ன் பண்ணுவோம். ஓகேவா, அதுதான் கேண்டில். கேண்டில்ஸ் என்ன ஆகுது? பேர்ன் ஆகுது. பேர்ன்னா எரியிறது. பேர்ன்னா என்னது? எரியிறது. BORN பார்ன் அப்படின்னா பிறக்கிறது. BURN பேர்ன் அப்படின்னா எரியிறது. BURNனா என்னது? எரியிறது. ஓகேவா, கேண்டில்ஸ் எரியுது. BURN பேர்ன். ஸ்பெல்லிங்கை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஃபில்லப்பாக தான் கேட்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். த ட்ரெயின் மூவ்ஸ். த ட்ரெயின் மூவ்ஸ். ட்ரெயின் என்ன பண்ணுது? மூவ் ஆகி ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகேவா, ஸோ த ட்ரெயின் மூவ்ஸ். கைட் ஃப்ளை. முன்னாடியும் படித்தோம், பேர்ட்ஸ் ஃப்ளை படிச்சிருப்போம். இப்போது கைட்ஸ் ஃப்ளை. பேர்ட்ஸும் ஃப்ளை பண்ணுது. கைட்ஸ் பட்டம். கைட்ஸ் என்னது? பட்டம். பட்டமும் என்ன பண்ணுது? ஃப்ளை பண்ணுது. ஓகேவா, பேர்ட்ஸ் ஃப்ளை, கைட்ஸ் ஃப்ளை. நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே, உங்களுக்கு தமிழில் ஃபஸ்ட் லெசன் வரும். தமிழில் ஃபஸ்ட் லெசனே என்னென்னா வண்ணப்பட்டம் பறக்குது, வானின் மேலே பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் வரும். ஓகேவா, அழகாக இருக்கும். ஸோ கைட் ஃப்ளை. கைட் என்ன பண்ணுது? பட்டம் பறக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். வாட்டர் ஃப்ளோஸ். வாட்டர் என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகும். ஓகேவா, ரிவரில், லேக்கில், பாண்டில். லேக்கில் பாண்டில்னா கூட அப்படியே தண்ணி ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்கும். ஆனால் ரிவர்ஸ், சீஸ், ஓஷன்ஸ் இதிலலாம் வாட்டர் என்ன ஆகிட்டே இருக்கும், எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிற்குமாப்பா வாட்டர்?
நோ. ஃப்ளோனா மூவ் ஆகுறது. ஃப்ளோனா என்னது? மூவ் ஆகுறது. ஸோ வாட்டர் ஃப்ளோஸ். வாட்டர் ஃப்ளோஸ். இப்போ ரெயின் வருது, ரோட்டில் வர்ற மேலேருந்து ரெயின் வர தண்ணி ரோட்டில் அப்படியே நின்றுட்டே இருக்குமா? நோ. அப்படியே தண்ணி ஓடிட்டே இருக்கும். அந்த ஓடுறதுக்கு பேர் தான் ஃப்ளோஸ். வாட்டர் ஃப்ளோஸ். நெக்ஸ்ட் ஒன், பிளான்ட் க்ரோஸ். பிளான்ட் என்ன ஆகும்? க்ரோ ஆகும். பிளான்ட்டும் க்ரோ ஆகும், நம்மளும் க்ரோ ஆகும். அதனால தான் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு குட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம். என்னது? உங்களோட பர்த்டே அப்போது ஒரு பிளான்ட் சாப்ளிங் வாங்கி வைங்க. உங்களோட கார்டன்லையாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்கூல் கார்டன்லையாக இருக்கட்டும் வைங்க. நீங்கள் க்ரோ ஆகிற மாதிரியே அந்த பிளான்ட்டும் என்ன ஆகும்? க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். க்ரோனா வளர்றது. க்ரோனா என்னது? வளருது. இப்போ நம்ம ஸ்கூல் கிரவுண்டில் இருக்க எல்லா ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி படிச்சுட்டு போன உங்களோட அண்ணா அக்கா வச்சுட்டு போன ட்ரீஸ் தான். அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அவங்க வச்சு டெய்லி அதுக்கு வாட்டர் போர் பண்ணி க்ரோ பண்ண வச்சது தான் இந்த எல்லா ட்ரீஸும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த டோர் ஷட்ஸ். டோர் ஷட்ஸ். டோர் என்ன ஆகுது? ஷட் ஆகுது. ஷட்னா க்ளோஸ் பண்ணுறது. ஷட்னா என்னது? க்ளோஸ் பண்ணுறது. ஷட்னா என்னது? க்ளோஸ் பண்ணுறது. த டோர், கதவு வந்து என்ன ஆகிடுச்சான்? க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. SHUTS ஷட்ஸ். ஹட்டுக்கு உனக்கு ஸ்பெல்லிங் தெரியும். HUT ஹட்டு. அதுக்கு முன்னாடி எஸ் போட்டால் ஷட்டு. ஹட்டுக்கு முன்னாடி எஸ் போட்டால் அது என்னது? ஷட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அ டாக்டர் ட்ரீட்ஸ். டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ட்ரீட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன கொடுப்பாங்க? ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மெடிசன் போடுங்க அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேவா? டாக்டர் எழுதி கொடுக்காம எந்த மெடிசினையும் நம்மளா போய் மெடிக்கலில் வாங்கி சாப்பிட கூடாது. டாக்டர் எழுதி கொடுத்தா மட்டும்தான் அந்த மெடிசனை நம்ம வாங்கி சாப்பிடணும். ஓகேவா? யார் நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களோ அவங்க டாக்டர், யார் நமக்கு டீச் பண்ணுறாங்களோ அவங்க டீச்சர். ஓகேவா? அங்கே டீச்சர் பார்த்துருப்பீங்க. டீச்சர், டீச்சர்ஸ். இங்கே டாக்டர் என்ன பண்ணுவார்? ட்ரீட் பண்ணுவார். நம்மளை ட்ரீட்னா என்னது? நமக்கு வைக்கிற ட்ரீட்டா? ஃபங்க்ஷன்னா ட்ரீட் வைப்பாங்களே அதுவா? நோ. நம்ம பாடிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மெடிசன் கொடுப்பார். அதுக்கு பேர் தான் ட்ரீட்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது? ட்ரீட்ஸ். ஓகேவா? டாக்டர் ட்ரீட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, உங்களுக்கு வேர்ப் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபில்லப்பாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஸ்பெல்லிங் படிச்சுக்கணும். ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணணும்? ரொம்பவே ஈஸியாக நீங்கள் மார்க்ஸை கெயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஷால் வி மூவ் இன் டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்? எஸ். எக்ஸசைஸ் 7, ஜெண்டர்ஸ். எக்ஸசைஸ் 7, ஜெண்டர்ஸ். ஜெண்டர்ஸ் அப்படின்னாலே மேல், ஃபீமேல், இல்லை பாய், கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேல் ஃபீமேல் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. காடுக்கும் இருக்குது, அனிமல்லையும் இருக்குது, நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? அனிமல்லையும் மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் மேல் இருக்கும், ஃபீமேல் இருக்கும். காடில் கூட மேல் காட் இருக்காங்க, ஃபீமேல் காட் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஜெண்டர்ஸ். அதுதான் என்னது? ஜெண்டர்ஸ். மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர். மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர். மேஸ்குலின் ஜெண்டர் அப்படின்னா பாய், ஃபெமினைன் ஜெண்டர்னா கேர்ள். ஓகேவா? மேஸ்குலின் ஜெண்டர்னா பாய், ஃபெமினைன் ஜெண்டர்னா கேர்ள். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மஸ்குலின் ஜெண்டர் கொடுத்துருவாங்க. அதாவது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபெமினைன் ஜெண்டர், அதுக்கான ஃபெமினைன் ஜெண்டர் என்ன அப்படின்னு கரெக்டாக யோசித்து ரைட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கும் நீங்கள் ஸ்பெல்லிங் படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஈஸி, ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபாதர். என்னது? ஃபாதர். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாய் மேலே என்னன்னு சொல்லுவோம்? ஃபாதர். அதுவே அம்மாவை என்னன்னு சொல்லுவோம்? மதர். அப்போ பாயாக இருந்தால் ஃபாதர், கேர்ளாக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? மதர். ஃபாதர், மதர். ஃபாதர்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? மதர் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபாதர்னா டேடி, மதர்னா மம்மி. ஓகேவா? அப்பா, அம்மா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மேன் சர்வெண்ட், மெய்டு சர்வெண்ட். மேன் சர்வெண்ட், மெய்டு சர்வெண்ட். சர்வெண்ட் அப்படின்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்க. ஓகேவா? சில ரிச் ஃபேமிலிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு சில சர்வன்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? வீட்டு வேலைக்காரங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பாயாக இருந்தால் அவங்கள மேன் சர்வெண்ட், கேர்ளாக இருந்தால் மெய்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வெண்ட்னா வேலைக்காரங்க, அது பாயாக இருந்தால் மேன் சர்வெண்ட், கேர்ளாக இருந்தால் மெய்ட் சர்வெண்ட். இதில் சர்வெண்ட்டுக்கு நீ கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிடலாம். மேனுக்கு பதிலாக மெய்டு, அதை மட்டும் நீ படிக்கணும். MAID மெய்டு, MAID
மெய்டு மெய்ட் சர்வெண்ட் சர்வெண்ட்டு கூட கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிடலாம். MAID மட்டும் நீ படித்தா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் விசார்டு விட்ச் விசார்டு விட்ச் மந்திரக்காரன் சூனியக்காரன் சூனியக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சோட்டா பீம் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க தானே? எஸ், அந்த சோட்டா பீமில் ஒரு சூனியக்காரி வருவாங்க. ஓகேவா? அதுதான் அந்த மந்திரம் பண்ணுறவங்க, பேட் பீப்புள். ஓகேவா? அந்த சூனியம் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூனியக்காரங்க பாயாக இருந்தால் விசார்ட், கேர்ளாக இருந்தால் விட்ச். பாயாக இருந்தால் விசார்ட், கேர்ளாக இருந்தால் விட்ச். சூனியக்காரன் சூனியக்காரி இல்லை மந்திரவாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். உங்களுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் உங்களோட சோட்டா பீமில் ஒரு சூனியக்காரி வருவாங்க, ஒரு கிளவி மாதிரி ஒரு கேரக்டர் வரும், சூனியக்கார கிளவி சம்திங் லைக் தட். மிஸ்ஸுக்கு சரியாக தெரியல, ஒன் டைம் தான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டிக் மேலே ஃப்ளை பண்ணி வருவாங்க இல்லையா, அதே தான். பாயாக இருந்தால் விசார்ட், கேர்ளாக இருந்தால் விட்ச். ஓகேவா? WITCH விட்ச். நெக்ஸ்ட் ஒன் சன் டாட்டர் டாக்டர் கிடையாது, டாட்டர். ஓகேவா? உங்களோட மம்மி டேடிக்கு நீங்கள் பாய் சைல்டாக இருந்துச்சுன்னா சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே உங்கள் மம்மி டேடிக்கு நீங்கள் கேர்ள் சைல்டாக இருந்தீங்கன்னா டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாயாக இருந்தால் சன், கேர்ளாக இருந்தால் டாட்டர். பாயாக இருந்தால் சன், கேர்ளாக இருந்தால் டாட்டர். ஓகேவா? ஸோ டாட்டர் கொஞ்சம் ஸ்பெல்லிங் கஷ்டம்தான். ஓகேவா? நீங்கள் போன எக்ஸசைஸில் லாஃப் படிச்சிருக்கீங்கல்ல, சில்ட்ரன் லாஃப், LAUGHன்னு படிச்சிங்கல்ல, அதுக்கு பதிலாக இங்கே DAUGH. லாஃபில் LAUGHன்னு படிச்சிருப்பீங்க, இங்கே DAUGHTER, பின்னாடி வந்துட்டு TER அப்படின்னு சேர்த்தணும். ஓகேவா? டாட்டர், DAUGHTER, டாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோல்ட் ஃபில்லி ஹார்ஸ் இருக்குல்லப்பா, அந்த ஹார்ஸோட யங் ஒன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டாகோட யங் ஒன் என்னன்னு சொல்லுவோம்? பப்பி அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? கேட்டோட யங் ஒன் என்னன்னு சொல்லுவீங்க? கிட்டன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஹார்ஸோட யங் ஒன்னை கோல்ட் ஃபில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த யங் ஒன் பாயாக இருந்தால் கோல்ட், கேர்ளாக இருந்தால் ஃபில்லி. ஹார்ஸோடைய யங் ஒன் பாயாக இருந்தால் கோல்ட், கேர்ளாக இருந்தால் ஃபில்லி. FILLY ஃபில்லி. FILLY ஃபில்லி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக் ஹைண்ட்னா ஒன்றுமே இல்லை, டீர். மான் பார்த்துருக்கீங்கல்ல, புள்ளிமான், கலைமான் அப்படின்னு பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த டீர் வந்துட்டு பாயாக இருந்தால் ஸ்டாகுன்னு சொல்லுவாங்க, கேர்ளாக இருந்தால் ஹைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டீர் பாயாக இருந்தால் ஸ்டாக், கேர்ளாக இருந்தால் ஹைண்ட். இந்த ஹைண்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸி ஸ்பெல்லிங். HINDI ஹிந்தி படிக்கிறீங்கல்ல, அதில் லாஸ்ட்டில் இருக்க ஐயை மட்டும் விட்டுருங்க. அப்போ HIND ஹைண்ட். டீர் மான், பாயாக இருந்தால் ஸ்டாகு, கேர்ளாக இருந்தால் ஹைண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃபாக்ஸ் விக்சன் நரி. ஃபாக்ஸ்னால் என்னது? நரி. சீட்டிங். ஓகேவா? யார் ரொம்ப அதிகமாக சீட் பண்ணுவா அனிமல்ஸ்லேயே அப்படின்னா இந்த ஃபாக்ஸ் தான். ஏன்னா இந்த க்ரோ அண்ட் த ஃபாக்ஸ் ஸ்டோரியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வடையை திருடிட்டு ஓடிடும்ல, அந்த ஃபாக்ஸ் தான். அது பாயாக இருந்தால் ஃபாக்ஸ், கேர்ளாக இருந்தால் விக்சன். பாயாக இருந்தால் ஃபாக்ஸ், கேர்ளாக இருந்தால் விக்சன். இது கூட உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் சேனலில் வருமே, எதில் வரும்? டோராவின் பயணங்களில் வரும்ல. குள்ளநரி திருடவே கூடாது அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா? எஸ், அதே தான். ஸோ பாயாக இருந்தால் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேர்ளாக இருந்தால் விக்சன். கேர்ளாக இருந்தால் என்னது? விக்சன். VIXEN. நெக்ஸ்ட் ஒன் காக் ஹென். காக்னா சேவல், ஹென்னுனா கோழி. காக்னா சேவல், ஹென்னுனா என்னது? கோழி. ஓகேவா? காக் வந்துட்டு எக்கு லே பண்ணாது, ஹென் தான் என்ன பண்ணும்? எக்கு லே பண்ணும். ஓகேவா? ஆனால் காக் ஒரு வேலை செய்யும். என்ன பண்ணும்? எஸ், மார்னிங் நம்ம எல்லாருக்கும் வேக்கப் கால் கொடுக்குறதே யார்? இந்த காக் தான். இந்த காக்கை ரூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? கொக்கர கோ அப்படின்னு அதோட சவுண்டு கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? எந்திரிச்சிருவாங்க. ஸோ காக் ஹென். நம்மளை வேக்கப் கால் கொடுக்கறது காக், அதுவே எக்கு லே பண்ணுறது ஹென். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சார் மேடம். ஓகேவா? பெரியவங்களை
அடல்ட் பர்சன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாயாக இருந்தால் சார்ன்னு சொல்லுவோம், கேர்ளாக இருந்தால் மேடம் அப்படின்னு சொல்லுவோம். பாயாக இருந்தால் சார், கேர்ளாக இருந்தால் மேடம், ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கிங், குவீன். கிங்னா ராஜா, குவீன்னா ராணி. கிங்னா ராஜா, குவீன்னா ராணி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஹார்ஸ், மேர். ஹார்ஸ், மேர். ஹார்ஸ் அதாவது பாயாக இருந்தால் குதிரை, குதிரை பாயாக இருந்தால் அதை ஹார்ஸ்ன்னு சொல்லுவோம். கேர்ளாக இருந்தால் மேர். கேர்ளாக இருந்தால் என்னது? மேர். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று படித்தோம், இந்த குதிரையோட யங் ஒன் கோல்ட்டு, ஃபில்லி. கோல்ட்டு, ஃபில்லி. ஸோ பாய் ஹார்ஸை ஹார்ஸ்ன்னு சொல்லுவோம், கேர்ளை வந்து மேருன்னு சொல்லுவோம். இவங்களோட யங் ஒன்னை பாயாக இருந்தால் கோல்ட், கேர்ளாக இருந்தால் ஃபில்லி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேட், லாஸ். லேட், லாஸ். லேட், லாஸ்னா பேபிஸ். லேடு, லாஸ்னால் என்னது? பேபிஸ். நம்ம எல்லோரும் பேபியாக தான் பான் ஆகிருப்போம். எல்லோரும் பான் ஆகும்போதே செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற லெவலுக்கு ஹைட்டாக பான் ஆகிருப்போம்? நோ, பேபியாக தானே பான் ஆகிருப்போம். அந்த பேபி பாய் பேபியாக இருந்தால் லேட், கேர்ள் பேபியாக இருந்தால் லாஸ். பாய் பேபியாக இருந்தால் லேட், கேர்ள் பேபியாக இருந்தால் லாஸ். நீங்கள் யூகேஜி இல்லை ப்ரீகேஜி படிக்கிற வரைக்குமே நீங்கள் எல்லோரும் லேடு, லாஸ் தான். ப்ரீகேஜி படிக்கிற வரைக்குமே நீங்கள் எல்லோரும் என்னது? லேட், லாஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பப்பா, மம்மா. ஃபாதர், மதர் படிச்சிங்கல்ல, அதே தான் பப்பா, மம்மா. பப்பானா அப்பான்னு அர்த்தம், மம்மானா அம்மா. பப்பானா அப்பா, மம்மானா யார்? அம்மா அப்படின்னு அர்த்தம். எம்ஏ, எம்எம்ஏ. எம்ஏ, எம்எம்ஏ. ஈஸியாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் ட்ரேக், டக். ட்ரேக், டக். வாத்து. ட்ரேக்னா என்னது? வாத்து. பாயாக இருந்தால் ட்ரேக், கேர்ளாக இருந்தால் டக். பாயாக இருந்தால் ட்ரேக், கேர்ளாக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? டக். அண்ட் your லாஸ்ட் ஒன் இஸ் காட், காடஸ். காட், காடஸ். காட்னா கடவுள். ஓகேவா? இந்த காடில் கூட மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க. அதாவது பாய் காட் இருக்காங்க, கேர்ள் காட் இருக்காங்க. பாயாக இருந்தால் காட், கேர்ளாக இருந்தால் காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெருமாள், விநாயகர், முருகா காட், சிவா காட், இவங்க எல்லாரும் பாய், அதனால் அவங்கள காட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவங்கெல்லாம் யார்? காடஸ். இவங்கெல்லாம் யார்? காடஸ். GODDESS. GODDESS. காடஸ். ஓகேவா? ஸோ ஒன்லி 15 தான். ஸோ மெஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர். மெஸ்குலின்னா பாய், ஃபெமினைன்னா கேர்ள். உங்களுக்கு மெஸ்குலின் ஜெண்டர் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃபெமினைன் ஜெண்டரை ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியான போர்ஷன்ஸ் தான், ஈஸியான போர்ஷன்ஸ் தான். எக்ஸாமை நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிராமர் எக்ஸாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.